கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடோட ஓபனிங்லயே ஒரு அனாத ஆசிரமத்தை தான் காட்டுறாங்க. இந்த அனாத ஆசிரமத்துல தான் நம்ம கதையோட ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்கா. இவளுக்கு 16 வயசு ஆகுது. இவளோட பேரு ஃபெலி. இப்ப ஃபெலி வழக்கம் போல அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அவளோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு ஃபெலிக்கு பர்த்டே. இப்ப அவ என்ன சொல்றானா, நான் போய் மத்த பசங்க எல்லாரையும் எழுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க குட்டி பசங்க எல்லாரையும் இவ எழுப்பிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அக்கா இன்னைக்கு நீ எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரேன்னு சொன்ன, மறக்காம செஞ்சு தரியா அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லி அவங்க எல்லாருக்காகவும் ரைஸ் செஞ்சிட்டு இருக்கா. இப்ப அவ சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து வேகமா அவளோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஓடிட்டு இருக்கா. எங்கன்னு பார்த்தா பார்ட் டைம் ஜாப்புக்கு தான். இப்ப இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஆசிரமத்தோட மதர் தான் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே வந்து சொல்றானா, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு மதர், நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு வேகமா ஓடிட்டு இருக்கா. இப்ப அவளோட வேலை செய்யற ஹோட்டலுக்கு போனா அங்க உள்ள சூப்பர்வைசர் ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபெலி இன்னைக்கு நீ லேட்டா வந்திருக்க, சீக்கிரம் வர மாட்டே அப்படின்னு சொல்ல சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவளோட கிளைண்ட மீட் பண்றதுக்காக தான் போறா. இப்ப அவர் பாத்தீங்கன்னா வந்துட்டியாமா அப்படின்னு சொல்ல, சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீங்க எப்போது சாப்பிடுவீங்களே அதையே ஆர்டர் கொடுத்துறவா அப்படின்னு சொல்ல இவரோ ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். 6 மாசமா இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு இருக்கீங்க, என்ன தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. உங்க வீட்டுலதான் ஆல்ரெடி பசங்க இருக்காங்களே, அப்புறம் இதுக்காக என்ன தத்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்க இப்ப அவர் என்ன சொல்றானா, என் வீட்டுல இருக்கிறது எல்லாமே ஆம்பளை பசங்கமா, என்னோட பொண்டாட்டி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா, அவ சாகுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னானா, நமக்கு ஒரு குழந்தைங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுவும் பொன் குழந்தையா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னா. ஆனா பாரு, எனக்கு பிறந்த 4மே ஆம்பளை பசங்க, ஒரு பொன் குழந்தை கூட கிடையாது. என்னோட வீட்டுல பொண்ணுன்னு சொல்லிக்க ஒரு ஆள் கூட கிடையாது. அதனாலதான் நான் ஒரு பொன் குழந்தையை தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட மகளா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது இவர் எதுக்காக அவளை தத்தெடுக்க நினைக்கிறாருன்னு. இப்ப என்ன கேக்குறானா, எதுக்காக என்ன மாதிரி ஒரு பொண்ணு தத்தெடுக்கிறீங்க, எனக்கு 16 வயசு நடந்துட்டு இருக்கு, சின்ன பொண்ணா யாராவது தத்தெடுத்துக்கிட்டா உங்க மேல பாசமா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா என் பசங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, இப்ப நான் சின்ன பொண்ணை அடாப்ட் பண்ணேன்னா அவங்க 2 பேரும் மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நீயா இருந்தா ஈஸியா அவங்க கூட ஜாயின் பண்ணிடுவ, அதனாலதான் நான் ஒன்ன தத்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா ஸ்கூல் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதான். இதை ஒண்ணு அவளை சோகமா நின்றுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஆசிரமத்துல இருந்த குழந்தைங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அவளுக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு இருக்க. எல்லாரும் எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இல்ல நம்ம ஆசிரமத்துல எப்ப பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் நீ ரொம்ப சோகமா இருப்ப, அதனாலதான் ஒரு சேஞ்ச்காக உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நாங்க எல்லாரும் இங்க வந்தோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த ஹோட்டலோட சூப்பர்வைசர் லேடி ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஹோட்டல்ல நினைச்சியா இல்ல உன்னோட வீடு நினைச்சியா, ஒழுங்கா அவங்க எல்லாரும் இங்க இருந்து அனுப்பு அப்படின்னு சொல்ல, மேடம் என்ன மன்னிச்சிருங்க, அவங்க ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஜான் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜான் எந்திரிச்சு என்ன சொல்றானா, எதுக்காக அவளை திட்டுற, அவ பர்த்டே தானே செலிப்ரேட் பண்றா, இதுக்கெல்லாம் திட்டுவ அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, நான் ஃபெலிக்கு ஹாப்பி பர்த்டே தான் சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜான் ரொம்பவே பெரிய பணக்காரர், அவருக்குன்னு சொசைட்டில நிறைய மரியாதை இருக்கு. இப்ப ஜான் ஃபெலிகிட்ட என்ன சொல்றானா, உனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜான் தான் அவரோட கார்ல இந்த குழந்தைங்க எல்லாருமே ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வராரு. இப்ப இந்த குழந்தைங்க இறங்கின உடனே மதர் என்ன சொல்றாங்கன்னா, என் பெர்மிஷன் இல்லாம ஓடி போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப ஃபெல்லி மதர் கிட்ட என்ன சொல்றானா, மேடம் இவர் தான் ஜான் அப்படின்னு சொல்லி ஜானை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, சரி எங்க எல்லாரையும் டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்க. ஜானுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா அவரு ஃபெல்லிய பொண்ணு மாதிரி தான் பாத்துட்டு இருக்காரு. உண்மையாவே இந்த பொண்ணு என்னோட பொண்ணா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஃபீலிங்கோட யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஃபெல்லியா அவளோட ரூம்க்கு வந்த உடனே அந்த இடத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அதுல பார்த்தா தலையில மற்ற கிளிப் இருக்கு. மேடம் இதை யாரு எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யாரும் இல்ல நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையாவே நீங்க தான் கொடுத்தீங்களா, ரொம்ப தேங்க்யூ, நான் கூட சார்லி தான் கொடுத்தாலும் நினைச்சேன் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. இப்ப மதர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு ஃபெல்லி, நீ எதை பத்தி ஃபீல் பண்ணாத, ஃபியூச்சரை பத்தி மட்டும் யோசி அப்படின்னு சொல்ல, ஆமா மதர் இனிமே நானும் அதை பத்தி தான் யோசிக்க போறேன். எங்க அம்மா அப்பாக்காக நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், அவங்க என்ன கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சேன், ஆனா என்னோட நம்பிக்கை எல்லாமே வீணாயிரும், அது கண்டிப்பா பொய்யான நம்பிக்கைன்ற விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது. இனிமே நான் உங்களுக்காக வெயிட் பண்ண போறதில்ல, என்ன யாராவது தத்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டா நான் கண்டிப்பா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மதுரமே நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பவர் போயிருது. இவளுக்கு இருட்டுனா ரொம்ப பயம் போல. இப்ப இருட்டுல கத்திட்டு இருக்கும்போது மதர் தான் இவளை காப்பாத்தி கூட்டிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க,
இப்ப பரவாயில்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா போதி தர்மா ஸ்கூல்ல இவளுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு. இப்ப அவ சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு மதர் கேக்குறாங்க. மதர், எனக்கு போதி தர்மா ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல உனக்கு சீட்டு கிடைச்சிருச்சா? உண்மையாவே அது ரொம்ப பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல படிச்சா கண்டிப்பா உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு மதரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃபெலி என்ன சொல்றானா, சார்லியும் அதே ஸ்கூல்ல தானே படிக்கிறா. நான் என் ஃப்ரெண்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போறேன். அவளை தத்தெடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை தெரியுமா மதர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. மதரும் அவ கூட ஹாப்பியா இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பணக்கார பசங்க போல. எல்லாரும் காஸ்ட்லி கார்ல வந்து இறங்கிட்டு இருக்க. ஹீரோயின் மட்டும் நடந்து வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் கார் பாத்தீங்கன்னா இவளை இடிக்கிற மாதிரி வந்துட்டு போக, யோ உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்கா. இப்ப அந்த கார்ல இருந்து 4 பேர் வந்து இறங்குறாங்க. இந்த 4 பேர் தான் இந்த ஸ்கூலோட பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அவனுங்க காரை கண்ட இடத்துல நிப்பாட்டிட்டு இருக்க. ஹேமா அப்படின்ற ஒரு பையன் வந்து பேசிட்டு இருக்கான். டேய், ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த இடம் பார்க்கிங் இல்லன்னு சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்ல, டே அங்க பாடுறா 4 பிரின்ஸுக்கான பார்க்கிங், இந்த இடத்துலதான் நாங்க காரை நிப்பாட்டுவோம் அப்படின்னு இவனுங்க 4 பேரும் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப அதுல ஒரு பையனை காட்டுறாங்க. அவனோட பேரு ராகா. ராகா என்ன சொல்றானா, டே நான் இப்படிதான் நிப்பாட்டுவேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க நிப்பாட்டு, உன்னோட காரோட கீயை நான் புடுங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு இவன் சொல்றான். ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப ராகா காரை பின்னாடி எடுத்து அவனை இடிக்கிற மாதிரி வர ஹேமா கீழே விழுந்துடுறான். இதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதுக்காக அப்படி மத்தவங்கள கஷ்டப்படுத்துற, நீ பண்றதா தப்பு, அந்த பையன் அவனோட டியூட்டியை தான் செய்யறான் அப்படின்னு சொல்லி ராகாவோட கார்கிய ஹீரோயின் தூக்கி வீசிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இதை பார்த்தவன அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, டே அண்ணா கிளாஸுக்கு டைம் ஆச்சு, அப்புறமா அவளை பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்ல எல்லாரும் இப்ப கிளாஸுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ராகா தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்க்கு வெளியே நின்னுட்டு இருக்கும் போது இவளை சார்லி பாத்துட்டா. சார்லி தான் ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவ பார்த்தவன இவ எப்படி இவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறா. ஏன்னா ஹீரோயினே இவ்வளோ அனாதாசிரமத்துல வளர்ந்த விஷயம் இவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா அவங்க எல்லாரும் கண்டிப்பா இவ்வளவு ஓட்டுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இவ ஹீரோயின் கிட்ட பேசாம ஓடிடுறா. இப்ப ஹீரோயின் நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹேமா தான் வரான். இப்ப ஹேமா வந்து என்ன சொல்றா, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், நான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு இவ அவளோட பேரை சொல்லிட்டு இருக்க. ஹேமா ஹீரோயினை பார்த்த உடனே விழுந்துட்டான். இப்பவே சிலையான மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. ஹேமா வா கிளாஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வெளியே அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப டீச்சர் பாத்தீங்கன்னா ஃபெலிய கூப்பிட்டு, இந்த பொண்ணு தான் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கா, இவளோட பேரு ஃபெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளை பத்தின இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. என் பேரு ஃபெல்லி, நீங்க எல்லாரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ பேசிட்டு இருக்கும்போது டீச்சர் என்ன சொல்றானா, நீ போய் உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல உட்காருமா அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாக்குறா. பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு சார்லி அவளோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கா. அவளை பார்த்தவனா அவ கிட்ட போய் இவ உட்காரலான்னு பாக்க அவ அந்த சீட்ல பேக்க வச்சுட்டு, சார் நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவ இப்படி பண்ணதை பார்த்த உடனே ஃபெலிக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு சார்லிக்கு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்தனா கழுத்து அறுத்து போட்டுற வேண்டிய அப்படின்ற மாதிரி இவன் சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான். இப்ப ஃபெலி பாத்தீங்கன்னா இன்னொரு சீட்ல போய் உட்காந்துட்டு அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் டைம்ல எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னாச்சு ஃபெலி ஏன் சோகமா இருக்க, அந்த 4 பசங்களை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு இந்த 4 வானரப்படையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபெலியை இடிச்சிட்டு ராகா தான் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பார்த்தவன அடுத்து பாத்தீங்கன்னா அவனோட தம்பி ஜார்டன் தான் வரான். இப்பவே ஹீரோயினை பார்த்து அமைதியா இந்த இடத்த விட்டு போக இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவனுங்க எல்லாம் வித்தியாசமா பண்றானுங்க அப்படின்ற மாதிரி இவ பாத்துட்டு இருக்கும்போது இப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவனுங்க 4 பேர் தான் இந்த ஸ்கூலோட பிரின்ஸ், பார்க்க 4 பேருமே ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, எல்லா பொண்ணுங்களுக்குமே இவனை பிடிக்கும் தெரியுமா, அவங்க கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, ஒரு தடவை அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் வெளியே வருது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன கஷ்டம் அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவங்களுமே பாத்தீங்கன்னா அந்த 4 வானரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்பவே பெருசு. இந்த ஸ்கூலோட ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி அவங்க அப்பா இருக்கிறதுனால அவங்க 4 பேரையும் எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பையனோட பேரு ராகா. அவன் தான் எல்லாருக்கும் மூத்த பையன். படிப்புல கொஞ்சம் கம்மி தான், ஆனா பொண்ணுங்க எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். காரு சூப்பரா ஓட்டுவான், பயங்கரமான ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2வது பையனை பத்தி தான் சொல்றாங்க. 2வது பையனோட பேரு ஜார்டன். ஜார்டனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நல்லா வாசிப்பான், பாடுவான், பயங்கர டேலண்டான பர்சன். மத்த 2 பேரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, 2 பேருமே ட்வின்ஸ். அதுல ஒருத்தன் பார்த்தானா எப்ப பார்த்தாலும் போனை வச்சு நோண்டிட்டு இருப்பான். எனி டைம் போன்ல கேம் தான் விளையாடுவான். ஆனா பொண்ணுங்க எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்க கிட்ட வந்தா கூட பேசாம எல்லாரையும் துரத்தி விட்டுருவான் தெரியுமா. ஆனா இதுக்கு ஆப்போசிட் அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ். அவன் பார்த்தா பொண்ணுங்க கிட்ட மட்டும் தான் பேசுவான். அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 4 பேரை பத்தி சொல்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு ஸ்கூலோட 4 பிரின்ஸ பத்தி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அந்த ட்வின்ஸ் இருக்காங்களே அதுல கேம் விளையாடுறவனோட பேரு ஹெல்லு, பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவனோட பேரு நவீன் அப்படின்னு இந்த டீடைல் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க.
இப்ப சொல்லி முடிக்கும் போது ஹீரோயின் அவளோட கழுத்தை தொட்டு பார்த்தா அந்த இடத்துல அவளோட செயினை காணோம். என்னடான்னு பார்த்தா ராகா கூட சண்டை போட்டுட்டு வரும்போது அவளோட செயின் கீழே விழுந்திருக்கும். அதை அவ கவனிக்காவே வந்திருப்பா. ராகா தான் அந்த செயினை எடுத்து வச்சிருப்பான். இப்பவா ஐயோ என்னோட செயினை காணுமே அப்படின்னு இவ தேடிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுகளும் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்காளுங்க. இந்த செயினை ஹீரோயின் சின்ன வயசுல ஆசிரமத்துல கொண்டாந்து விடும்போது அவங்க அம்மா அப்பா போட்டு விட்ட செயின். இப்ப இந்த செயினை தேடி பார்த்தா எந்த இடத்துலயுமே இந்த செயினை காணோம். இப்ப ரொம்பவே ஃபீலிங்கா கேண்டீனுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த 4 பிரின்ஸுங்க கூட இவளோட ஃப்ரெண்டு சார்லியுமே உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவனுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட வம்பளுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. இந்த ஹெல்லு வந்து என்ன கேக்குறானா, என்ன சொல்லலாம் என்ன தேடி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க ஃபெலி எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும்போது இவனை பாத்தீங்கன்னா அவ தலையில வச்சிருக்க கிளிப்பை எடுத்துறான். இப்ப இந்த கிளிப்பை மாறி மாறி இவனுங்க போட்டுட்டு இருக்க. என் கிளிப்பை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப ராகா அந்த கிளிப்பை வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு விடாம சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப ராகா பாத்தீங்கன்னா அந்த கிளிப்பை சார்லி கிட்ட தூக்கி போட அவ அத காலால உதஞ்சிடறா. பார்த்தா அது செவத்துல பட்டு உடஞ்சு போயிருது. இதை பார்த்தவன ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு சார்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு. இப்ப சார்லி எதுவுமே பேசாம அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. பின்னாடியே ஃபெலியும் போயிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா சார்லியை கட்டி பிடிச்சிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபெலி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அந்த வாழ்க்கையை வீணாக்கணும்னு நினைக்காத, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருக்காங்க. நீ பார்த்தா பழைய சார்லி நான் கிடையாது, எனக்குன்னு ஒரு புது லைஃப் இருக்கு, நான் புது சார்லி, இனிமே என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறா. 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல ஒன்னாதான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சார்லிய ஒரு ரொம்ப பெரிய பணக்காரர் வந்து தத்தெடுத்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சார்லியோட வாழ்க்கை இப்படி மாறி இருக்கும். இவ இப்படி பேசினதை நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட ஆசிரமத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க மதர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. மதர் நான் இன்னைக்கு சார்லிய பார்த்தேன், ஆனா அவ என்ன அவாய்ட் பண்ணிட்டா, எதனாலன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் அப்படிதான், அதை ஏதோ நீ கண்டுக்காத, அவளோட லைஃப் அவளை வாழட்டும், நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு மதர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜான் தான் வராரு. இப்ப ஜான் வந்து என்ன சொல்றானா, நான் ஃபெல்லியை தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை ஃபர்ஸ்ட் என்னோட பசங்க கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட 4 பசங்களை உள்ள கூப்பிடுறாரு. இப்ப அவனுங்க 4 பேரை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு தான் உங்களோட தங்கச்சி, இவ்வளவுதான் நான் தத்து எடுக்கலான்னு இருக்கேன், இனிமே நீங்க எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ போறீங்க அப்படின்னு சொல்ல. ராகா என்ன சொல்றானா, எனக்கு இருக்கிறது 3 தம்பி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும் அப்படின்னு ஜான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வெளியே உட்காந்து ஹீரோனோட செயினை வச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளியே வந்துடுறா. இப்ப அவ வெளியே வந்து பார்த்தா இவனோட கையில செயின் இருக்கத பாக்குறா. என்னோட செயின் இருக்கு ஓங்கிட்ட, அந்த செயினை கூட அப்படின்னு சொல்ல. எங்க அப்பா கிட்ட போய் இந்த அடாப்ஷன்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிரு, அப்பதான் அந்த செயினை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு போறா. இப்ப ஜான் அங்க மதர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவ வந்து என்ன சொல்றானா, எனக்கு இந்த அடாப்ஷன்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக மதர் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க. இல்ல மதர் வேண்டாம், நானே போய் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு ஜான் தான் போறாரு பேசுறதுக்காக. இங்க பாருமா, நான் எடுத்த முடிவு உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னோட பொண்டாட்டியோட ஆசைக்காக தான், அவளோட ஆசைப்படி என் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தானா ரொம்ப நல்லா இருக்கும் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க மேல எந்த தப்பும் இல்ல, ஆனா இந்த பிளானை கேன்சல் பண்றது தான் நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவரை பாத்தீங்கன்னா அவரோட பசங்களை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு தான் போறாரு. இப்ப ராகாவை பாத்தீங்கன்னா அவனோட ரூம்ல கோமா உட்கார்ந்துட்டு இருக்க. அவனை சமாதானப்படுத்த ஜார்டன் தான் வரான். அண்ணா ப்ளீஸ், அந்த பொண்ணு நல்ல, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, அவளை வீட்டை விட்டு வேணா நம்ம துரத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவனுங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஜான் கூட போறதுக்கு முடிவு பண்ணிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த ஆர்பனேஜை விட்டு கிளம்புறதுக்கு தயாராயிரா. இப்ப மதரை பார்த்து என்ன சொல்றானா, 16 வருஷம் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சிட்டு பாசமலையே பொழிஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜான் தான் வராரு. இப்பதான் ஜானுக்கு நிம்மதியா இருக்கு ஹீரோயின் வரேன்னு சொன்ன உடனே. இப்ப அவரை பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு தான் போறாரு. இப்ப ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்க. வெளியில நிறைய வேலைக்காரங்க நிக்கிறாங்க. மேடம் நீங்க தானே ஃபெலி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் ஃபெலிஷியா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேலைனாலும் என்கிட்ட தாராளமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காங்க. மேடம் ஃபெலிஷியா வந்துட்டாங்கன்னு. இதெல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவ உள்ள போய் வீட்டை பாக்குறா. பார்த்தா அந்த வீடு அரண்மனை மாதிரி இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு இந்த 4 பேருமே வந்துடுறாங்க. ஹாய் காய்ஸ் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஜார்டன் என்ன சொல்றானா, போய் உன்னோட ரூம்ல ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லி. இப்ப அந்த வீட்டோட வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா ஹீரோயினா அவளோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. மேடம் இதுதான் உங்களோட ரூம், உங்களோட ரூமுக்குள்ள சும்மா போக முடியாது, அதுக்கு பாஸ்வேர்ட் இருக்கு, இதுதான் அந்த பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும், அதே மாதிரி வெளியே வர்றதுக்கு உள்ள ஒரு கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாதாரண டோர்லாம் இங்க இல்லையா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க உள்ள கூட்டிட்டு போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூம் ஃபுல்லாவே ரொம்ப அட்வான்ஸா செட் பண்ண ரூம் மேம், இப்ப வேணா பாருங்களேன் அப்படின்னு. ஹாய் மினி, டர்ன் ஆஃப் த லைட் அப்படின்னு சொல்ல அந்த லைட் ஆஃப் ஆயிடுது. ஐயோ மேடம் எனக்கு
பயமா இருக்கு, லைட் போடுங்க அப்படின்னு சொல்ல இப்ப அவனுங்களும் லைட்டை போட்டுடுறானுங்க. இப்ப அங்க உள்ள விண்டோல இருந்து டோர் வரைக்கும் எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க உங்களோட வாய்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோனுக்கு அவளோட ரூமை காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவ அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நேரா கீழே வரா. கீழே வந்தா ராகா தான் நிக்கிறான். நீ மட்டும் இருக்க, மத்தவங்களா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க என் கூட வா அப்படின்னு சொல்லி ராகா அவளை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்ல அமைதியா வா அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த இடத்துல வெயிட் பண்ண, ஒரு சின்ன வேலை இருக்க முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ராகா அவளை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவன் வீட்டுக்கு வந்து அப்பாடா அந்த குட்டி பிசாச வீட்டை விட்டு ஒரு வழியா துரத்தியாச்சு அப்படின்னு இவன் நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். பார்த்தா இப்ப அந்த இடத்துல பயங்கரமா இருட்டிட்டு இருக்கு, மழை வர மாதிரி. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல பயங்கரமா புயல் மாதிரி மழை அடிச்சு கொட்டிட்டு இருக்க. ஹீரோயின் மழையில நனைஞ்சு நின்னுட்டு இருக்கா. ராகாவுக்கு கொஞ்சம் மனசே கேட்கல. இப்ப ராகா பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போய் பார்த்தா அவ மழையில நனைஞ்சிட்டு அதே இடத்துல நின்னுட்டு இருக்க. இவன் அவளுக்காக கொடையெல்லாம் எடுத்துட்டு போறான். இவன் இப்படி ஹீரோயின்காக கொடை பிடிச்சிட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.